ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா சிவலார்குளம் பக்கம் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் இதில் 6.5 ஏக்கர் இருக்குங்க. மொத்தமே இதில் 6.5 ஏக்கர் இருக்குது. ஒரே ஒரு கையெழுத்து தான். நல்ல 4 பக்கம் வேலி போட்டு ஆங்குலரில் உங்களுக்கு இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்க. கம்ப்ளீட் ஆங்குலர் ஃபென்சிங். ஹைட்டை பார்த்தீங்களா, ஒரு 6 அடிக்கு மேல் ஹைட் இருக்குது. நல்ல ஒரு அருமையான தோட்டம் அமைச்சிருக்காங்க. இப்போ நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது இந்த டிராக்டர் இன்னும் விடலை. டிராக்டர் விட்டுருந்தால் அந்த மண் அப்படியே உங்களுக்கு வெளியே தெரியும். செம்மண். அழகான ஒரு கிணறு. சிம்பிளாக ஒரு ரூம் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்டில் அதை சீட்டு போட்டால் உங்களுக்கு சிட் அவுட் ஆயிரும். அந்த ரூமோட ஃப்ரெண்டில் நல்ல பக்காவாக, அதாவது ரொம்ப பழைய கட்டிடம் இல்லை, நல்ல பக்காவாக போட்டு வச்சுருக்காங்க. நல்ல ஒரு மெயினாக ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ரக பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தனுடைய ஒரு பிளாட்னால இதை ரொம்ப கவனமாக ட்ராகன் ஃப்ரூட் போட்டிருக்காங்க. ட்ராகன் ஃப்ரூட் இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன விலை விற்குன்னு எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு ஏக்கருக்கு 15 லட்சம் ரூபா. ரொம்ப குறையாது. கம்ப்ளீட்டாக பாருங்கள், நான் எல்லாம் காணிக்கேன் உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு. ஒரு இபி ஃப்ரீ சர்வீஸ். ஹைப்ரிட்டில் பப்பாளி தென்னை, கம்ப்ளீட்டாக தென்னை வச்சு விட்ருக்காங்க. வெளிப்பார்வை உங்களுக்கு தெரியல. அந்த புல் போல் ஒரு செடி வாழ்ந்து நிற்க பார்த்தீங்களா, இதை எடுத்து மாற்றியாச்சுன்னா உங்களுக்கு தெரியும். சுமாராக ஒரு 2 ஏக்கரில் இது நெல்லி போட்டிருக்காங்க. இப்போ தான் 2 மாதம் தான் ஆச்சு போட்டு. நெல்லி போட்டிருக்காங்க. இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பார்த்துடுங்க. சொட்டு நீர் பாசனம் கம்ப்ளீட்டாக போட்டு விட்ருக்காங்க. ஒரு ஷெட்டு ஒன்று வச்சுருக்காங்க. இது மாட்டு கொட்டகையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனுடைய சாணத்தை எடுத்து தான் இவங்க இந்த செடிகளுக்கு, இந்த கத்திரியாக நான் போட்டிருக்கிறது கத்திரி, இந்த மாதிரி கத்திரி செடி இதுகளுக்காக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்கங்க. மெயின் ரோட்ல இருந்து விவசாயம், 2 பக்கமும் வயலும் காய்கறி விவசாயம் உள்ள ஒரு தோட்டத்துக்கு இடையில தான் இது இருக்குது. அவைகளுக்காக உங்களுக்கு அமைக்கப்பட்ட பாதை 15 அடி தெளிவா இருக்குது. பாதை 15 அடி பாதை. தார் ரோட்டுக்கும் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 200 மீட்டர் இருக்கும். இந்த 15 அடி பாதை. அடுத்து உங்களுக்கு 4 வே. திருநெல்வேலியிலிருந்து குற்றாலம் போகக்கூடிய 4 வே, ஆலங்குளம் வழியாக தென்காசி குற்றாலம் போகக்கூடிய 4 வேலிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ட்ராகன் ஃப்ரூட் இது வரைக்கும் நான் உங்களுக்கு நான் எடுத்ததில்லை, நமக்கு கைக்கு வரல. இப்போ தான் ட்ராகன் ஃப்ரூட் போட்ட ஒரு இடம் அமைஞ்சிருக்குது. பார்த்துடுங்க. நல்ல வெள்ளை கூடிய நல்ல, அதாவது அவங்க அமைக்கிறது எப்படியும் அமைக்கலாம். அதனுடைய பக்குவம் அந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல பிரீடு அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சொட்டு நீருக்கான டியூப்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க. அதான் இந்த விவசாய சம்மந்தப்பட்ட நல்ல நுணுக்கமுள்ள ஒருத்தருடைய கையில் இந்த லேண்ட் இருக்குது. அதனால இந்த பச்சையை தெரிய பாருங்க கிழக்கால. இதை எடுத்தா உங்களுக்கு மண்ணோட தன்மையும் தெரியும், உள்ள என்னென்ன போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வரும். நெல்லி இருக்குது, வெண்டை போட்டிருக்காங்க, இபி சர்வீஸ் இருக்குது, கிணறு இருக்குது, சொட்டுநீர் பாசனம் போட்டிருக்காங்க, ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது, பப்பாளி இருக்குது, நல்ல வேலி போட்டிருக்காங்க, கேட்டு கிணறு, நல்ல தொட்டி, தண்ணீர் தொட்டி அமைச்சிருக்காங்க, மாட்டு கொட்டகை இருக்குது, கத்திரி போட்டிருக்காங்க. இப்படி எல்லாம் ஓரளவுக்கு உள்ள எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பாதை மட்டும் உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க. எந்த ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்க. சுற்றிலும் விவசாயம், பக்கத்திலேயே கிராமம், நல்ல ஒரு லேண்டு. தேவையானால் கால் பண்ணுங்க. தேங்க்யூ.